அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு வேலைவாய்ப்பு அப்படின்னு கூட சொல்லலாங்க. ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டும்தான் இந்த வேலைவாய்ப்பை வந்து அரசு துறையிலேருந்து வெளியிடுவாங்க. அது எந்த துறை அப்படின்னு தானே கேட்குறீங்க? ஆமாங்க, எல்லாரும் ஃபோட்டோவிலே தம்ப்நெயிலே பார்த்துட்டு தான் கிளிக் பண்ணி தான் வந்திருப்பீங்க இல்லையா? ஆமாங்க, இந்த விஏஓ உதவியாளர் வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தான் 2025 டு 2026க்கான தெளிவான துல்லியமான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க. இந்த நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 95% மக்கள் இந்த வேலைக்காக தான் வெயிட் பண்ணுவாங்க. அவ்வளோ டிமாண்ட் இந்த வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும், இந்த விஏஓ வேலையை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? ஸோ இந்த விஏஓ உடைய வேலைகள் என்ன, ஜாப்போட நேச்சர் எப்படி இருக்க போகுது, இந்த வேலைக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா என்னெல்லாம் பண்ணணும், ஓகேங்களா? ஸோ என்ன விதமான போஸ்டிங்லாம் கொடுத்துருக்குறாங்க, டோட்டலாக எவ்வளவு வேக்கன்சி கொடுத்துருக்குறாங்க இந்த விஏஓ உதவியாளர் வேலைக்கு, கிராம உதவியாளர் வேலைக்கு, வில்லேஜ் அசிஸ்டண்ட் வேலைக்கு. ஏன்னா ஒரு சில பேருக்கு அப்போ எப்படி சொன்னால் தான் புரியும். ஸோ அதனால தான். ஸோ இப்போ இந்த டோட்டலாக வேக்கன்சி எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க, ஒவ்வொரு மாவட்ட வாரியாக எவ்வளோ வேக்கன்சி பிரித்து கொடுத்துருக்குறாங்க, அதில் என்னென்ன கம்யூனிட்டிக்கு எவ்வளோ வயசு இருக்கணும், ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் தனித்தனியான குவாலிஃபிகேஷன், சேல்ரி, ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி என்ன படிச்சிருக்கணும் இந்த விஏஓ உதவியாளர் வேலைக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் என்ன படிச்சிருந்தா இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும், அதற்கான அப்டேட் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இதற்கான சம்பளம், ஓகேங்களா, மாத சம்பளம் இதற்கு எவ்வளோ கொடுப்பாங்க, ஸோ அதில் முன்னுரிமை யாருக்கு கொடுப்பாங்க, அப்ளை பண்ணதில் இருந்து எத்தனை நாளையில் இந்த வேலை நமக்கு வந்து கிடைக்க போகிறது, ஸோ அதற்கான அப்டேட்டுமே நம்ம பார்க்க போகிறோம். அதே மட்டும் இல்லாமல் ஜாப்போட லொக்கேஷன், ஓகேங்களா, ஜாப்போட லொக்கேஷன் வந்து எந்தெந்த மாவட்டங்களுக்கு நமக்கு போடுவாங்க, எந்தெந்த மாவட்டங்களுக்கு போடுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது, 38 மாவட்டத்துலேயும் வேலை செய்கிற மாதிரி இருக்குமா, இல்லை வந்து நம்ம கேட்குற இடத்துக்கு கொடுப்பாங்களா, அதுக்கான அப்டேட் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அப்ளை பண்ணுறது வந்து ஆன்லைனில் பண்ணணுமா, ஆஃப்லைனில் பண்ணணுமா, அதற்கான அப்டேட்டுமே பார்க்க போகிறோம், தெளிவாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்பாயின்மெண்ட் ஆர்டர்லாம் நம்ம வந்து இன்டர்வியூ எப்படி இருக்கும், எக்ஸாம் ஏதாவது இருக்குமா இதுக்கு, ஸோ இது எல்லாமே பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த விஏஓ உதவியாளர் வேலைக்கு, வில்லேஜ் அசிஸ்டண்ட் வேலைக்கு எக்ஸாம் இருக்கும். அந்த எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும், என்னென்ன கொஸ்டின்லாம் கேட்பாங்க, எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப கஷ்டமாக இருக்குமா, ஈஸியாக இருக்குமா, ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்டர்வியூ எப்படி நடக்கும், ஸோ அதுக்கு மட்டும் இல்லாமல் வெரிஃபிகேஷன் எப்படி பண்ணுவாங்க, என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவைப்படும், அது மட்டும் இல்லாமல் அப்ளை பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா எப்படி ஆன்லைனில் பண்ணணும், எந்த வெப்சைட்டில் போய்ட்டு பண்ணணும், ஸோ எல்லாமே ஏ டு Z எல்லா தகவலுமே இந்த ஒரு வீடியோவில் தெளிவாகவும் துல்லியமாகவும் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இது எல்லாமே பார்க்குறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலேருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸாக இருக்கட்டும், அப்டேட்ஸாக இருக்கட்டும், நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலில் ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப 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 பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா வந்து இந்த மாதிரி வேலைகள்லாம் கிடைச்சதுன்னா கண்டிப்பாக லைஃபே செட்டில் ஆகும். அவ்வளோ டிமாண்ட் வேலைக்கும் சேலரியும் நல்ல விதமான சேலரி தான் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட்லேருந்து வரக்கூடிய எல்லா விதமான அலவன்சஸுமே கிடைக்கும். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் வீடியோ பார்க்குற அனைவருமே லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். ஏன்னா அடுத்து லைக் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்த வீடியோஸ் இந்த மாதிரி முக்கியமான அப்டேட்லாம் நம்ம தொடர்ச்சியாக போடுறதுக்குமே மோட்டிவ் கிடைக்கும். சரி, ஓகே, டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன போஸ்டிங்க்கு இதில் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வில்லேஜ் அசிஸ்டண்ட், ஓகேங்களா, இந்த கிராம உதவியாளர் வேலைக்கு, வில்லேஜ் விஏஓ வேலைக்கு தான் இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு இந்த ஜாப்போட நேச்சர் நான் சொல்லிடுறேன். ஏன்னா வந்து அப்போ தான் வந்து இந்த வேலை நமக்கு சூட்டபிள் ஆகுமா ஆகாதுன்றது உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ இந்த ஜாப்போட நேச்சர் விஏஓக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு கிராமம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த கிராமத்தில் என்ன விஷயங்கள் நடந்தாலும் சரி, இப்போ வந்து ஒரு திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஏதோ ஒரு ஊர் எடுத்துக்குவோம். அந்த ஊரில் வந்து ஒரு நிறைய தாலுக்காவில் இருக்கும். திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஒரு 10 தாலுக்கா இருக்குன்னு வச்சிங்களேன். ஸோ அந்த தாலுக்காவில் வந்து பார்த்திங்கனாக்கா ஏதாவது ஒரு தாலுக்காவில் இவருக்கு வந்து போஸ்டிங் கொடுப்பாங்க. சரிங்களா? அந்த போஸ்டிங் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த தாலுக்காவில் இருக்கிற குக்கிராமங்களில் என்ன அந்த அங்கே இருக்கிற மக்களுக்கு, ஓகேங்களா, இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து வருமான சான்றிதழ் வேணும், இருப்பிடச் சான்றிதழ் வேணும், உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ஸ் வேணும், இல்லை வந்து பார்த்தீங்கன்னாக்க நிவாரண நிதிகள், இப்போது நிலத்தில் வந்து ஏதாச்சும் போட்டிருப்பீங்க, ஏதாச்சும் வந்து சேதம் அடைச்சிருச்சு, இல்லை வந்து வெள்ளம் வந்து பாதிக்கப்பட்டுருச்சு, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிவாரண நிதிகள் தேவைப்படுது, இல்லை சர்டிஃபிகேட்ஸ்லாம் தேவைப்படுது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்போது நீங்கள் முதல்ல அணுக வேண்டிய ஒரு நபர், அரசு அதிகாரி அப்படின்னு
பார்த்தீங்கன்னா இந்த விஓ தான். ஓகேங்களா? அவர் தான் வந்து மேல்முறையீடு செஞ்சு உங்களுக்கான தேவைகளை அனைத்துமே வந்து பூர்த்தி செஞ்சு கொடுப்பாரு. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் ஏதாச்சும் உங்களுக்கு வந்து புதையல் கிடைச்சாலும் சரி, தங்கம் இது மாதிரி அரசுக்கு சொந்தமான எந்த விஷயங்கள் நடந்தாலும் சரி, இந்த இவர்கிட்ட தான் நீங்கள் முதல்ல முறையிடணும். அதுக்கப்புறம் தான் மற்றவங்களுக்கு போய்ட்டு நீங்கள் இது பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் இவருடைய ஜாப் நேச்சர் இருக்கும். ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு வேலை தான். டிமாண்ட் இருக்கிற வேலைவாய்ப்பு கூட இது ஒன்று சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ ஜாபோட நேச்சர் இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? அடுத்ததாக டோட்டல் வேக்கன்சி. ஓகேங்களா? மொத்தமாக டோட்டலாக எவ்வளவு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2299 வேக்கன்சி அஃபிஷியலாகவே நமக்கு ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதில் குவாலிஃபிகேஷன் மினிமம் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா 5வது. ஓகேங்களா? மினிமம் நீங்கள் 5வது படித்து பாஸ் பண்ணியிருந்தாவே போதுமானது. இந்த வேலைக்கு நீங்கள் எலிஜிபிள் தான், அப்ளை பண்ணி கொள்ளலாம். ஓகேங்களா? ஸோ அப்படி இல்லை, நான் 5வது படிக்கல, 3வது தான் படிச்சிருக்கிறேன், 2வது தான் படிச்சிருக்கேன் அப்படின்னா நீங்கள் தமிழில் எழுத்து கூட்டி எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சதுன்னா நீங்கள் இந்த வேலைக்கு எலிஜிபிள் தான். நீங்கள் 2வது படிச்சிருந்தாலும் சரி, 5வது படிச்சிருந்தாலும் சரி, 8வது படிச்சிருந்தாலும் சரி. ஓகேங்களா? மினிமம் உங்களுக்கு வந்து தமிழில் எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சிருந்தால் போதுமானது. ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக அதுக்கு மேலே வந்து 10வது 12வது பிஜி டிகிரி யூஜி டிகிரின்னு சொல்லிட்டு டிப்ளமோ ஐடிஐ எது முடிச்சிருந்தாலுமே நீங்கள் இந்த வேலைக்கு எலிஜிபிள் தான். ஸோ யார் வேணுமானாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கொள்ளலாம். ஓகேங்களா? ஸோ அதுதான். அடுத்ததாக இதற்கான சம்பளம். ஓகேங்களா? பர் மந்த்து சேலரி வந்து இதற்கான சம்பளம் வந்து 11,100லேருந்து ஸ்டார்ட் ஆகி 35,100 வரைக்கும் இதுக்கான சம்பளம் இருக்கும் அப்படின்றத தெளிவாக இந்த இடத்துல நான் வந்து உறுதிப்படுத்திக்கிறேன். ஸோ இது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட்லேருந்து வரக்கூடிய எல்லா விதமான அலவன்சஸுமே கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு நிறைய உண்மைகள், ஏன்னா இவருக்கு வேலையை வந்து கிராமத்தில் தான், அதனால் வந்து கிராமத்தில் ஏதாவது சர்டிஃபிகேட் வேணும்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 500 கை செலவு கொடுங்க, ஸோ பெட்ரோல் செலவு கொடுங்கன்னு சொல்லிட்டு அவரே வாங்குவார், விஓவே. ஸோ எல்லாருமே அப்படி நான் மீன் பண்ணலை. ஸோ ஒரு சில பேர் இந்த மாதிரி வாங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதில் ஒரு இன்கம், இந்த மாதிரி நிறைய விதமான டைப்பில் இன்கம் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அடுத்தது ஜாப்போட லொக்கேஷன் ஆல் ஓவர் தமிழ்நாடு, அதாவது 38 மாவட்டத்தில் எந்த மாவட்டங்கள் வேணும்னாலும் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் அது எல்லாத்துக்குமே ப்ரிப்பரேஷனாக இருக்கணுன்றதையும் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ஏன்னா வந்து எந்த மாவட்டத்தில் வேணும்னாலும் உங்களுக்கு போஸ்டிங் கொடுப்பாங்க. அடுத்ததாக செலெக்ஷன் ப்ராசஸ். ஓகேங்களா? செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இதில் இன்டர்வியூ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸாம் இருக்கும். அந்த எக்ஸாம் எப்படி இருக்கும் அப்படின்றத தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு ஒரு 5வது படிச்சிருக்கணும், என்ன நாலேஜ் இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி தான் கவர்மெண்ட் சைட்லேருந்து எக்ஸாம் வந்து ப்ரிப்பரேஷன் வைப்பாங்க. ஸோ அது எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருவாங்க. அந்த கொஸ்டின் பேப்பர்லேயே ஆன்சர் இருக்கும். அதை அப்படியே ஒரு பேராகிராஃப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை அப்படியே பார்த்து காப்பி பண்ணி ஆன்சர் ஷீட்டில் காப்பி பண்ணி கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். ஒரு சில மாவட்டத்தில் வந்து அந்த மாவட்டத்தோட கலெக்டர் வந்து ஒரு தலைப்பு கொடுத்துருவாங்க. அந்த தலைப்பில் நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். அந்த தலைப்பை வச்சு நீங்கள் வந்து 2 பக்கம் நீங்கள் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் எக்ஸாம் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஓகேங்களா? எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் வந்து சைக்கிள் ஓட்ட வைப்பாங்க, டிரைவிங் தெரிஞ்சிருக்கணும். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி வந்து இந்த அப்ளை பண்ணிவிட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்டர்வியூவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒரு கிராமம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த கிராமத்தில் எத்தனை வகையான நிலங்கள் இருக்குது, ஒரு மாவட்டத்தில் எத்தனை தாலுக்கா இருக்குது, அந்த தாலுக்காவில் வந்து எத்தனை குக்கிராமங்கள் இருக்குது, அந்த கிராமத்தில் வந்து குக்கிராமங்களில் எவ்வளோ மக்கள் வசிக்கிறாங்க, என்னென்னலாம் பயிரிடுறாங்க, ஸோ அது மட்டும் இல்லாமல் என்ன வகையான நிலங்கள்லாம் இருக்குது, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்டர்வியூவில் கேட்பாங்க. அது எல்லாமே நம்ம 1 by 1 அடுத்தடுத்து நம்ம வந்து பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எப்போலேருந்து அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா February 5ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங் ஆகுது. முதல்ல இன்னும் ஒரு சில தினங்கள் தான் இருக்குது. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துலான்றதுக்காக தான் அப்டேட் கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ அதே மாதிரி இந்த வேலைவாய்ப்பு வந்து அப்டேட் வந்து எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா தமிழ்நாடு வருவாய்த்துறையிலிருந்து தான் இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாகவே தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அஃபிஷியல் வெப்சைட் வந்து 2 கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் அப்ளை பண்ண ஸ்டார்ட் ஆன உடனே கண்டிப்பாக இன்னொரு வீடியோ போட்டு அப்ளை பண்ணுற வீடியோஸும் போட்டுருவேன். ஸோ அப்ளை பண்ண தெரியல அப்படின்னா நானே எல்லாருக்கும் அப்ளை பண்ணி தரேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் இன்றைக்கான வீடியோ அப்டேட்டாக கொடுத்துருக்கிறது. ரொம்ப முக்கியமான வீடியோ. ஸோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு முக்கியமான அரசு முக்கியமான அப்டேட்டோட சந்திக்கிறேன். தேங்க்யூ.